நாம் சொல்வோமே, வேட்டியை கற்றி களத்தில் இறங்கினார். ஷத்தமே அஸரா, ஏனைய காலத்தை விட இந்த கடைசி பகுதியில் அதிகமான அமல் இபாதத்துகளை செய்வார்கள். வஅஹ்யா லைலா, இரவு முழுக்க அமல் செய்வார்கள். அதனாலதான் இத்காஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் நசீஹத்தாக சொல்வோம், பகல் முழுக்க உறங்கினாலும் பரவாயில்லை, இரவுடைய நேரம் உறங்கக்கூடாது. ரமதானுடைய அந்த கடைசி பகுதி இரவுடைய நேரம் உறங்கக்கூடிய பகுதி அல்ல. இரவை மூன்றாக பிரிக்கணும். மூன்றில் ஒரு பகுதி தொழுகைக்காக, மூன்றில் ஒரு பகுதி திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதற்காக, மூன்றாவது பகுதி அது இஸ்திக்ஃபார், தௌபா, துஆவுக்காக ஒதுக்கிவிட வேண்டும். கடைசி பகுதியில் குர்ஆன் ஓதக்கூடாது, தொழுகையில் ஈடுபடக்கூடாது. அந்த கடைசி நேரம் இஸ்திக்ஃபார், தௌபா, துஆ. வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி சொல்லும் போது, சஹாபாக்கள் சஹருடைய நேரம் இரவில் மூன்றாவது பகுதி இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பில் ஈடுபடுவார்கள். வஅஹ்யா லைலா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய இந்த கடைசி 10 நாட்கள் இரவு முழுக்க இபாதத் செய்வார்கள். வஅய்கத அஹ்லா, குடும்பத்தையும் எழுப்பி விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலங்களிலும் தஹஜ்ஜுடைய தொழுகை, இரவு வணக்கத்தில் மிக பேணுதலாக இருப்பார்கள். ஆனால் குடும்பத்தை வற்புறுத்த மாட்டார்கள். ரமதானுடைய கடைசி பகுதி வந்தால் குடும்பத்தையும் எழுப்புவார்கள் தொழுகைக்காக. கணேசக்குரிய சகோதரர்களே, இத்காஃபை 3 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை ஃபர்தான வாஜிபான கேட்டகரியில் வரும். ஒருவர் நேர்ச்சை வைக்கிறார், அல்லாஹ் இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றினால் நான் மஸ்ஜிதில் இத்காஃப் இருப்பேன். இது வாஜிபான ஃபர்தான இத்காஃப். இரண்டாவது வகை இத்காஃப் அது சுன்னத்தான இத்காஃப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருந்தார்கள் இத்காஃப். அதுதான் சுன்னத்தான இத்காஃப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது இத்காஃப் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், சூழ்நிலை அமையவில்லை. மக்காவுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் குஃபாரு மக்கா நோயினை குடித்துக் கொண்டே இருந்தார்கள், அநியாயம் செய்து கொண்டே இருந்தார்கள். மக்காவுடைய கடைசி காலத்தில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. அதை தவிர வேறு எந்த ஒரு கடமையும் கடமையாக்கப்படவில்லை. எப்போது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகியதோ, அந்த நேரத்தில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய கடைசி பகுதியில் இத்காஃபை விடவில்லை. தொடர்ந்து 8 வருடங்கள் இத்காஃப் இருந்தார்கள். 9வது வருடம் இத்காஃப் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், சூழ்நிலை அமையவில்லை. 10வது வருடம் முந்தைய வருடம் தப்பி போன 10 நாட்களையும் சேர்த்து 20 நாட்கள் இத்காஃப் இருந்தார்கள். முந்தைய வருடத்தினுடைய 10 நாட்களை அடுத்த வருடம் கதா செய்தார்கள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய கடைசி பகுதியில் இத்காஃப் இருந்தார்கள்? இத்காஃபை வலியுறுத்தினார்கள். லைலத்துல் கத்ர் என்ற சிறப்பான ஒரு இரவை அடைந்து கொள்வதற்காக. லைலத்துல் கத்ர் என்று மிக மிக ஆதரவு வைக்கப்படக்கூடிய ஒரு இரவில் நாம் இருக்கிறோம். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சத்தியம் செய்து சொல்வார்கள், லைலத்துல் கத்ர் அது 27ஆம் இரவில் தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா உறுதியாக சொல்வார்கள், லைலத்துல் கத்ர் அது 27ஆம் இரவில். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹுல் புகாரியுடைய விளக்க நூலான ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபில் லைலத்துல் கத்ர் சம்பந்தமான அக்வாலுல் உலமா, அறிஞர்களுடைய கருத்து சுமார் 42 கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து, ரமதானுடைய கடைசி பகுதியில் ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ர் வரும். ஷாஃபிஈ மத்ஹபுடைய அறிஞர்கள்
21ஆம் இரவுதான் லைலத்துல் கத்ர் என்று மிக மிக ஆதரவு வைக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். ஷாஃபிஈ மத்ஹபை தவிர்ந்த ஏனைய மத்ஹபுடைய இமாம்கள் அபூ ஹனீஃபா, மாலிக், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லாஹ் இவர்களுடைய மத்ஹபை சேர்ந்த எல்லா அறிஞர்களும் சொல்கிறார்கள் லைலத்துல் கத்ர் 27ஆம் இரவில் தான் அருஜா மிக மிக ஆதரவு வைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் லைலத்துல் கத்ர் 21ஆம் இரவில் வந்தது. ஸஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ். அபூ ஸஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10 இஅ்திகாஃப் இருந்தார்கள். சஹாபாக்களாகிய நாமும் இஅ்திகாஃப் இருந்தோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், நீங்கள் தேடக்கூடிய இரவு உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. இரண்டாவது 10 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். நாமும் இஅ்திகாஃப் இருந்தோம். 20வது அன்று காலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு பயான் செய்தார்கள். அந்த பயானில் சொன்னார்கள், மன் அத்தகஃப மஇ ஃபல்யர்ஜி, என்னோட இஅ்திகாஃப் இருந்தவர்கள் திரும்பி செல்லுங்கள். லைலத்துல் கத்ர் எனக்கு காண்பிக்கப்பட்டு விட்டது, ஆனால் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அந்த இரவில் தண்ணீரும் மண்ணும் கலந்த சேரான ஒரு இடத்தில் நான் சுஜூத் செய்வதை கண்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ ஸஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21ஆம் இரவு தொழுகை நடாத்திக் கொண்டிருந்தார்கள். அன்றைய காலத்து மஸ்ஜிதுன் நபவி நிலம் மண்ணினால் முலாம் பூசப்பட்டிருந்தது. கூரை ஈச்சப்பல ஓலைகளால் செய்யப்பட்டிருந்தது. இடைவெளிகள் இருக்கும். மழை பொழிந்தால் தண்ணீர் தொட்டுகள் கீழே விழும். 21ஆம் இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடாத்திக் கொண்டிருந்தார்கள். மழையுடைய எந்த அறிகுறியும் இருக்கவில்லை. திடீரென்று மழை பொழிந்தது. இடைவெளிகளால் தண்ணீர் தொட்டுகள் கீழே விழுந்தது. என்னுடைய நெற்றியில் தண்ணீர் வடிந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரும் மண்ணும் கலந்த சேரான ஒரு இடத்தில் சுஜூத் செய்வதை நான் கண்டேன். அது 21ஆம் இரவாக இருந்தது என்று பதிவு செய்கிறார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு கீழால் எழுதுகிறார்கள், வஹாதல் ஹதீஸு அஸஹுர் ரிவாயாத், லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களிலே ஆக ஸஹீஹான பலமான செய்தி என்றால் இதுதான். ரசூலுல்லாஹுடைய காலத்தில் 21ஆம் இரவு லைலத்துல் கத்ர் வந்திருக்கிறது. ஏனைய கிரந்தங்களுடைய ஹதீஸ்களை வைத்து பார்க்கும்போது ரமதானுடைய கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ரை எதிர்பார்க்கலாம். 21, 23, 25, 27, 29 முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸின் பிரகாரம் அவ் ஃபி ஆகிரி லைலா 30வது இரவில் கூட லைலத்துல் கத்ர் வரலாம். இந்த 6 இரவுகளிலும் லைலத்துல் கத்ர் வலம் வருகிறது. சென்ற வருடம் 21 லைலத்துல் கத்ர் வந்தால் இந்த வருடம் 23 வரலாம், அடுத்த வருடம் 25 வரலாம். இந்த 6 இரவுகளிலும் லைலத்துல் கத்ர் வலம் வந்து கொண்டிருக்கிறது. லைலத்துல் கத்ர் என்று மிக ஆதரவு வைக்கப்படக்கூடிய ஒரு இரவில் நாம் இருக்கிறோம். ஜிர் என்ற ஒரு தாபிஈ இருந்தார். அவர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், இன்ன அகாக இப்னு மஸ்ஊத், உங்களுடைய சகோதரர் இப்னு மஸ்ஊத் சத்தியம் செய்து சொல்கிறார், யார் முழு வருடமும் நின்று வணங்குவாரோ அவருக்கு தான் லைலத்துல் கத்ர் கிடைக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊதுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. லைலத்துல் கத்ர் ரமதானுடைய கடைசி பகுதியில் ஒற்றைப்படையான இரவுகளில் இருக்கிறது, அதுவும் 27ஆம் இரவில் இருக்கிறது என்று சத்தியம் செய்து சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் உறுதியாக சொல்வார்கள், லைலத்துல் கத்ர் அது 27ஆம் இரவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய சில அடையாளங்களை சொல்லி தந்தார்கள். இந்த அடையாளங்களை இந்த சஹாபாக்கள் தொடர்ந்து பார்த்து வந்து பார்த்த அத்தனை வருடங்களிலும் 27ஆம் இரவில் வந்திருக்கலாம். அதனால தான் இவ்வளவு உறுதியாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய அடையாளமாக சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு
சாஃபியா, இருள் சூழ்ந்த மந்தமான ஒரு இரவாக இருக்காது, தெளிவான ஒரு இரவாக இருக்கும். சாக்கினா, அமைதியான இரவாக இருக்கும். பறவைகள் மிருகங்களுடைய அதிகமான சத்தங்கள் இருக்காது. லா ஹார்ரா வலா பாரிதா, அதிகமான உஷ்ணமும் இருக்காது, அதிகமான குளிரும் இருக்காது. லைலத்துன் தல்கா, நடுத்தரமான இரவாக இருக்கும். அடுத்த நாள் காலை சூரியன் உதயமாகும் போது லா ஷுஆலா, கதிர்கள் இல்லாமல் உதயமாகும். சூரியனுடைய வெளிச்சம் மங்கி உதயமாகும். மலக்குமார்கள் லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த பூமியில் மனிதர்களோடு சேர்ந்து அமல் இபாதத்களை செய்வார்கள். ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்பட்டால் இந்த பூமியிலிருந்து வானத்தை நோக்கி செல்வார்கள். அந்த நேரம் சூரியன் உதயமாகும் போது மலக்குமார்களுடைய ஒளியினால் சூரியனுடைய ஒளி மங்கி போய்விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ருடைய அடையாளங்களை சொல்லி தந்தார்கள். அந்த அடையாளங்களை உபை இப்னு கஅப், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அஜ்மஈன் இவர்கள் பார்த்து வந்திருப்பார்கள். இவர்கள் பார்த்த அத்தனை வருடங்களும் 27ஆம் இரவில் வந்திருக்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் என்று மிக ஆதரவு வைக்கப்படக்கூடிய இரவில் நாம் இருக்கிறோம். இன்று இரவு லைலத்துல் கத்ராக இருந்தால் இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு இரவு தெரியுமா? அல்லாஹ் தனி ஒரு சூறாவை அருளி இருக்கிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ற சிறப்பான ஒரு இரவில் குர்ஆனை நாம் அருளினோம். இந்த இரவுக்கு முதல் சிறப்பு குர்ஆன் அருளப்பட்ட இரவு. மனிதனை அல்லாஹ் படைப்பதற்கு முன்னரே லௌஹுல் மஹ்பூபில் குர்ஆனை எழுதிவிட்டான். மனிதன் படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னர் குர்ஆன் லௌஹுல் மஹ்பூதில் எழுதப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 35வது வயது முதல் 40வது வயது வரை கிட்டத்தட்ட 5-6 வருடங்கள் ஜபலுன் நூர் என்ற மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஹிரா குகையில் தனிமையில் அமர்ந்திருப்பார்கள். அல் கல்வத்து மஅல் காலிக், ரப்போடு தன்மையில் இருப்பார்கள். அதுதான் இஅ்திகாஃப். ஏன் ஹிரா குகையை தெரிவு செய்தார்கள்? ஹிரா குகையில் அமர்ந்து வலது பக்கம் திரும்பினால் காபா தெரியும், முழு மக்காவுமே தெரியும். மக்கா வாசிகளிடத்தில் அநியாயம், அட்டூழியம், கொலை, கொள்ளை, உபச்சாரம், சிறுக் என்ற எல்லா பாவங்களும் தலை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கவலைப்படுவார்கள். கிபி 610ஆம் ஆண்டு அல்லாஹு தஆலா முழு குர்ஆனையும் லௌஹுல் மஹ்பூதில் இருந்து முதல் வானம் பைத்துல் உஸ்ஸாவுக்கு அருளினான். 5 வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளினான். அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ற இரவில் குர்ஆனை நாம் அருளினோம். குர்ஆன் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப 23 ஆண்டு காலம் கட்டம் கட்டமாக அருளப்பட்டு கிபி 632ஆம் ஆண்டு அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற வசனத்தின் மூலம் ஹஜ்ஜத்துல் வதாவில் இருக்கும்போது அல்லாஹ் குர்ஆனை பூர்த்தி செய்தார். அல்லாஹ் குர்ஆனை இந்த பூமிக்கு அருளுவதற்கு தெரிவு செய்த இரவு இந்த இரவு. இந்த இரவுக்கு முதல் சிறப்பே குர்ஆன் அருளப்பட்ட இரவு. வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா நபியே? அல்லாஹ் ஏதாவது சொல்லிவிட்டு வமா அத்ராக, உங்களுக்கு தெரியுமா என்ற கேள்வியை அல்லாஹ் எழுப்பினால் ஏதோ மிக முக்கியமான ஒன்றை சொல்ல வருகிறான் என்பது அர்த்தம். அல் காரிஅத்து மல் காரிஅ வமா அத்ராக மல் காரிஅ, கியாமத்துடைய நாளை பற்றி, மஹ்ஷருடைய மைதானத்தை பற்றி, உலக அழிவு நாளை பற்றி, மனிதனுடைய புத்திக்கே எட்டாத விடயங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அல் காரிஅத்து மல் காரிஅ வமா அத்ராக, நபி உங்களுக்கு தெரியுமா காரிஅ என்றால் என்ன? வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் முக்கியமான ஒன்றை சொல்ல வருகிறான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறப்பானது.
இந்த இரவுக்கு பெயர் லைலத்துல் கத்ர். கத்ர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நெருக்கடி. மலக்குமார்கள் லைலத்துல் கத்ருடைய இரவில் பூமி முழுக்க நிரம்பி இருப்பார்கள். பொதுவான ஒரு பஜாருக்கு போனால் நெருக்கமாக இருக்கும், நிறைய மக்கள் சென்று வந்து கொண்டிருப்பார்கள், நெருங்கி போவோம். மலக்குமார்கள் லைலத்துல் கத்ருடைய இரவு நெருங்கி இருப்பார்கள் பூமி முழுக்க. அதனால் இந்த இரவுக்கு பெயர் லைலத்துல் கத்ர். கத்ர் என்றால் சிறப்பு என்ற அர்த்தமும் இருக்கிறது. சூரா துஹானுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் இந்த இரவை பற்றி சொல்கிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத்தான ஒரு இரவில் இந்த குர்ஆனை நாம் அருளினோம். அதுதான் லைலத்துல் கத்ர். இந்த இரவு சாதாரண இரவு அல்ல. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். ஒவ்வொன்றும் இன்றைய இரவு தீர்மானிக்கப்படுகிறது. முஃபஸ்ஸிரூன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், குறிப்பாக கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு அஜல்கள் எழுதப்படுகிறது, ரிஸ்குகள் பங்கு போடப்படுகிறது. ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழ்வான், எந்த நேரத்தில், எந்த சந்தர்ப்பத்தில், எத்தனாவது வயதில், எந்த இடத்தில் வைத்து வஃபாத்தாகுவான், அவனுடைய இறுதி முடிவு நல்லதா கெட்டதா, எத்தனை வருடங்கள், அத்தனை வருடங்களும் அவனுடைய வாழ்நாளில் என்னவெல்லாம் நடக்கும் அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது. ரிஸ்குகள் பங்கு போடப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நியாமத்துகளும் அருட்படைகளும் ரிஸ்க் தான். கணேசக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு இரவில் நாம் இருக்கிறோம். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறப்பான இரவு. 1000 மாதங்களுக்கு சமமான இரவு அல்ல, 1000 மாதங்களை விட சிறப்பான இரவு. எவ்வளவு சிறப்பானது! ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவர். இந்த இரவை ஹயாத்தாக்கக்கூடிய ஒருவன் 83 வருடங்களும் 4 மாதங்களும் சாப்பிடாமல், குடிக்காமல், உறங்காமல், ஓய்வெடுக்காமல் அமல் இபாதத் செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை இந்த ஒரு இரவை ஹயாத்தாக்கும் போது அடைந்து கொள்வான். அல்லாஹு தஆலா இந்த சிறப்பை எங்களுடைய உம்மத்துக்கு மட்டும்தான் தந்திருக்கிறார். முந்தைய உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. முந்தைய உம்மத்தினர்கள் 1000 வருடங்கள், 2000 வருடங்கள், 3000 வருடங்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். ஆனால் எங்களுடைய வாழ்நாள் அமார் உம்மதி மா பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். அவர்களுடைய ஆயுள் காலம் அதிகம். அவர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு நன்மைகள் குறைவு. எங்களுடைய ஆயுள் காலம் குறைவு, ஆனால் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு நன்மைகள் அல்லாஹு தஆலா பன்மடங்காக தருகிறான். நாம் ஒரு சதகா செய்கிறோம், அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். கமதலி ஹப்பதி, ஒரு வித்தை நாட்டினால் அம்பதத் சபஅ சனாபில், 7 கதிர்கள் முளைக்கும். ஒவ்வொரு கதிர்களிலும் 100 வித்துகள். ₹1 சதகா செய்தால் 700 ரூபாய்கள் கொடுத்த நன்மை அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பான். மன் ஜாஅ பில் ஹஸனா, ஒரு அமலை செய்தால் ஒரு நன்மை அல்லாஹ் எழுத மாட்டான். குறைந்தது 10 அம்சாலிஹா, 10 நன்மைகள் அல்லாஹ் எழுதுவான். வகத் யுஸ்தாது இலா 700 வரை அதிகப்படுத்தப்படலாம். ஒரு அமல் செய்தால் குறைந்தது 10 நன்மைகளை அல்லாஹ் எழுதுவான். 700 வரை அதிகப்படுத்தப்படலாம். அல்லாஹ் நாடியவர்களுக்கு யுதாஇஃபு மையஷா, நாடியவர்களுக்கு பன்மடங்காக கொடுப்பார். நாம் நோன்பு நோக்கிறோம், நோம்பினுடைய கூலி என்ன? அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னஹு லீ, அது எனக்குரியது. வ அன அஜ்ஸி பிஹி, நான் அதற்கு கூலி கொடுப்பேன். அல்லாஹ் எவ்வளவு விசாலமானவர்! அல்லாஹ் கூலி தர ஆரம்பித்தால் எவ்வளவு விசாலமாக தருவான். இன்னொரு ரிவாயத்தில் வான உஜ்ஸா பிஹி, நானே கூலியாக விடுகிறேன். நோன்பிற்கு கூலி அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய அமல்கள் குறைவோ, ஆனால் அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகள் அதிகம். அந்த ரீதியில் லைலத்துல் கத்ர் என்ற இரவு மிக சிறப்பான 83 வருடங்களும் 4 மாதங்களுக்கும் சமமான ஒரு இரவு. கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறப்பான இரவு. இந்த இரவுக்கு முதல் சிறப்பு
குர்ஆன் அருளப்பட்ட இரவு. இரண்டாவது சிறப்பு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. மூன்றாவது சிறப்பு தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குமார்கள் இந்த இரவில் பூமிக்கு வருகை தருகிறார்கள். அக்ஸரு மின் அததில் ஹஸா, சின்ன சின்ன கற்கள் இந்த பூமியில் எவ்வளவு இருக்கிறது, அதை விட அதிகமாக இந்த பூமியில் மலக்குமார்கள் நிரம்பி இருப்பார்கள். நாம் எப்படி லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதே போன்று மலக்குமார்கள் எப்போது லைலத்துல் கத்ர் வரும், எப்போது மனிதர்களோடு சேர்ந்து நாமும் இபாதத் செய்வோம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வர்ரூஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இரவில் பூமிக்கு வருகை தருகிறார்கள். நாமூசுல் அக்பர், எல்லா ரசூல்மார்களுக்கும் எல்லா நபிமார்களுக்கும் வஹி கொண்டு வந்தவர் அவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வருகிறார்கள் என்றால் ஒவ்வொரு வருடமும் லைலத்துல் கத்ருடைய இரவு வருகை தருகிறார்கள். ஒரு நாட்டினுடைய அரசன் வருவதென்றால், ஒரு ஜனாதிபதி வருவதென்றால் எவ்வளவு அவரை கண்ணியப்படுத்துவார்கள். மலக்குமார்களுடைய தலைவர் வருகிறார், எவ்வளவு சிறப்பான இரவு. எங்களோடு சேர்ந்து அவர் அமல் இபாதத் செய்வார், எங்களோடு சேர்ந்து துஆக்களுக்கு ஆமீன் சொல்வார். எவ்வளவு பெரும் ஒரு பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறப்பான இரவு இந்த ரமதானில் இருக்கிறது. மன் ஹரும கைரஹா ஃபகத் ஹரும, இந்த இரவினுடைய சிறப்பை யார் இழந்து விடுகிறாரோ அவர் எல்லா நலவுகளையும் இழந்து விட்டவர். வலா யஹ்ருமு கைரஹா இல்லா மஹ்ரூம், இந்த இரவினுடைய நலவை பெறாதவன் எந்த நலவுக்கும் தகுதியற்றவர். கணேசத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, லைலத்துல் கத்ர் என்று ஆதரவு வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான சிறப்பான ஒரு இரவில் நாம் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ரமலான் முடிவடைந்து விட்டது. 26 நோன்புகள் நோற்றுவிட்டோம். 27, 28, 29 இந்த வருடம் 30வது நாள் நோன்பு வருவதற்கு மிகவும் சாத்தியம் குறைவு. 29 நோன்புகளோடு பெரும்பாலும் முடிவடைந்துவிடும். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் மீதம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஏன் இந்த ரமதானை எனக்கு தந்தான்? ஏன் இந்த ரமதானுடைய நோன்பு எங்களுக்கு கடமையாக்கப்பட்டது? ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசம் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இந்த பூமியில் கடைசியாக பிறக்கக்கூடிய மனிதன் வரை எல்லாருக்கும் நோன்பு கடமை. மனிதனாக பிறந்த அனைவர்களுக்கும் நோன்பு கடமை. ஏன் நோன்பு கடமை? அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக. நோன்பினுடைய நோக்கம் தக்வா, அல்லாஹ்வுடைய இறையச்சம். 26 நாட்களை கழித்து விட்டோம். 27வது இரவில் நாம் இருக்கிறோம். என்னுடைய நெஞ்சில் கையை வைத்து கேட்டு பார்ப்போம், ரமதானுக்கு முன்னர் என்னுடைய தக்வா, அல்லாஹ்வுடைய இறையச்சம், பயபக்தி எந்த அளவு இருந்ததோ அதே அளவா இன்னும் இருக்கிறது? அல்லது அல்லாஹ்வுடைய தக்வா பயமச்சம் கூடி இருக்கிறதா? முஹாசபா செய்வோம். எங்களை பார்த்து நாமே கேள்வி கேட்டுக் கொள்வோம். கணேசக்குரிய சகோதரர்களே, தக்வாவை, இறையச்சத்தை 2 வகையாக பிரிக்கலாம். தக்வல் அவாம், தக்வஸ் சாலிஹீன். தக்வல் அவாம் சாதாரண பொதுமக்களுடைய இறையச்சம். அவர்கள் பாவம் செய்துவிட்டு அல்லது பாவம் செய்யும் போது அல்லது பாவம் செய்வதற்கு முன்னர் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். இப்படி ஒரு பாவத்தை நான் செய்துவிட்டேனே என்று பயப்படுவார்கள், அஞ்சுவார்கள். இது தக்வல் அவாம், சாதாரண மக்களுடைய இறையச்சம். தக்வஸ் சாலிஹீன், சாலிஹான மக்களுடைய தக்வா என்பது அவர்கள் பாவம் செய்துவிட்டோ பாவம் செய்வதற்கு முன்னரோ செய்து கொண்டோ அல்லாஹ் அஞ்ச மாட்டார்கள். ஒரு அமலை, ஒரு இபாதத்தை, அல்லாஹ் விரும்பக்கூடிய செயலை செய்துவிட்டு அல்லாஹ்வை அஞ்சுவார்கள்.
அல்லாஹுடைய விடயத்தில் 100க்கு 100 சரியாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் அல்லாஹுடைய கடமைகளை அணுவணுவாக நிறைவேற்றிக் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். இதுதான் தக்வா ஸாலிஹீன், சாலிஹான மக்களுடைய தக்வா. இந்த ரமதானுடைய நோக்கமும் அந்த தக்வா தான். என்னுடைய உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வரவேண்டிய தக்வா அதுதான். ஒரு நாள் மஸ்ஜிதில் ஜக்கரில் அன்சாரி ரஹிமஹுல்லாஹ் தூணில் சாய்ந்திருந்தார்கள். உமர் பாலம்பூரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வந்தார்கள். கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். உமர் பாலம்பூரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறை பிரகாரம் 2 ரக்அத்கள் தொழுந்தால் போதும் என்று சொன்னார். சாய்ந்திருந்த ஜக்கரில் அன்சாரி ரஹிமஹுல்லாஹ் ஆச்சரியத்தோடு முன்னுக்காக கேட்டார், உமர், இந்த தைரியம் எங்கிருந்து உங்களுக்கு வந்தது? நான் இவ்வளவு காலமும் ஆசைப்படுகிறேன், என்னுடைய வாழ்நாளில் மௌத்துக்கு முன்னர் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறை பிரகாரம் 2 செய்தாக்கள் செய்துவிட்டு வஃபாத்தாகினால் போதும் என்று நினைக்கிறேன். ஜக்கரில் அன்சாரி ரஹிமஹுல்லாஹ் சாதாரண ஒருவரா? 40 வருடங்களுக்கு மேல் சஹீஹுல் புகாரியை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர். ரமதான் வந்தால் 30 குர்ஆன்கள் தமாம் செய்வார்கள். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் தமாம் செய்வார்கள். அந்த ஜக்கரில் அன்சாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மௌத்துக்கு முன்னர் 2 சுஜூதுகள் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறை பிரகாரம் செய்தால் போதும், அதற்கு பின்னர் வஃபாத்தாகினால் போதும் என்று சொல்கிறார். இதுதான் தக்வா ஸாலிஹீன், சாலிஹான மக்களுடைய இறையச்சம். எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் தனது உம்மத்தினர்களுக்கு தக்வாவை வலியுறுத்தாமல் இல்லை. தக்வா தக்வா என்று சொல்கிறோமே, தக்வா என்றால் என்ன? ரமதான் வந்தாலே தக்வாவை பற்றி அதிகமாக பயான்கள் கேட்போம். தக்வா என்றால் என்ன? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தக்வா என்றால் அல் ஹௌஃபு மினல் ஜலீல், அல்லாஹ்வை அஞ்சுவது, வல் அமலு பித்தன்ஸீல், குர்ஆனை ஹதீஸை அமல்படுத்துவது, வல் கனாஅத்து பில் கலீல், அல்லாஹ் தந்ததை போதுமாக்கிக் கொள்வது, வல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், ஆகிரத்துக்காக தயாராகுவது. இந்த 4ம் தான் தக்வா என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வை அஞ்சி பயந்து குர்ஆன் ஹதீஸை அமல்படுத்தி அல்லாஹ் தந்ததை போதுமாக்கி மறுமைக்காக தயாராகுவதுதான் தக்வா என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். தக்வா என்றால் இப்படியும் சொல்லலாம், உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் பயம் இருக்கும். அதனுடைய வெளிப்பாடாக உடல் உறுப்புகள் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கும், அல்லாஹுக்கு மாறு செய்யாது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, எல்லா நபிமார்களும் தனது உம்மத்தினர்களுக்கு தக்வாவை வலியுறுத்தினார்கள். இத் قال لكم اخوكم لوط الا تتقون, லூத் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்திற்கு சொன்னார்கள், அலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச கூடாதா? இத் قال لكم اخوكم صالح الا تتقون, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்திற்கு சொன்னார்கள், அலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச கூடாதா? இத் قال لكم اخوكم هود الا تتقون, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்திற்கு சொன்னார்கள், அலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச கூடாதா? இத் قال لكم شعيب الا تتقون, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்திற்கு சொன்னார்கள், அலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச கூடாதா? வ இப்ராஹீம் இத் قال لقومه, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்திற்கு சொன்னார்கள், உஅ்புதுல்லாஹ வத்தகூ, அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவனுக்கே பயப்படுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பயான் செய்தாலும் தக்வாவை வலியுறுத்தாமல் பயானை முடிக்க மாட்டார்கள். அதனால தான் குத்பாவில் ஜும்மாவுடைய அந்த பயானில் அல் வஸியத்து பித்தக்வா, தக்வாவை கொண்டு வஸியத் செய்வது கட்டாயம். தக்வாவை கொண்டு வஸியத் செய்வதை விட்டால் அந்த குத்பா ஏற்றுக்கொள்ளப்படாது, அந்த ஜும்மா ஏற்றுக்கொள்ளப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா முஆத் இத்தகில்லாஹ ஹைதுமா குன்த், முஆதே நீ எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள். மலக்குமார்கள் அல்லாஹ்வை பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட
அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ, அல்லாஹ் என் மீது கோபம் கொண்டு என்னை தூக்கி நரகத்தில் வீசி விடுவானோ. மலக்குமார்கள் பயப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், மாலி அரா மீகாயில் யضحك, மீகாயில் சிரித்ததை நான் பார்த்ததே இல்லை, என்ன காரணம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மா ضحك மீகாயில் முந்து خلقத்தின் நார், நரகம் படைக்கப்பட்ட நாள் முதல் மீகாயில் சிரித்ததே இல்லை. அல்லாஹ் என்னை தூக்கி நரகத்தில் போட்டு விடுவானோ என்று அஞ்சுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பன். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் இப்ராஹீமை நெருங்கிய நண்பனாக எடுத்துக்கொண்டு விட்டான். அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை தேம்பி தேம்பி அழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, ஏன் இப்படி அழுகிறீர்கள்? சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுகிறேன், அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுகிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, ஒரு கலீல் இன்னொரு கலீலை, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பார்த்து பயப்படுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இதா ذكرت خطيئتي نسيت خليلي, என்னுடைய பாவங்கள் எனக்கு ஞாபகம் வந்தால் அல்லாஹ் என்னுடைய நெருங்கிய நண்பன் என்பதை நான் மறந்து விடுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்து எல்லா கட்டத்திலும் அவர் வெற்றி பெற்றார். உலுல் அஸ்ம், ஈமானில் பலமான ஸ்ட்ராங்கான 5 ரசூல்மார்களில் மிக முக்கியமான ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் என்ன பாவம் செய்திருக்க போகிறார்? மஅசூம், பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர். அவர் சொல்கிறார், இதா ذكرت خطيئتي نسيت خليل, என்னுடைய பாவங்கள் எனக்கு ஞாபகம் வந்தால் அல்லாஹ் என்னுடைய நண்பன் என்பதை நான் மறந்து விடுகிறேன். இதுதான் தக்வா சாலிஹீன், சாலிஹான மக்களுடைய இறையச்சம். இதுதான், இந்த தக்வா தான் எங்களிடம் வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். ரசூலுல்லாஹ்வை விட பெரும் ஒரு தக்வாதாரி இந்த துன்யாவில் வேறு யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், இன்னி அத்காக்கும், உங்களிலேயே அல்லாஹ்வை ஆக அஞ்சக்கூடியவன் நான் தான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஓதுவார்கள், நரகத்துடைய வசனங்கள் வந்தால் கண்களிலிருந்து கண்ணீர் வடியும். சில சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துடைய வசனங்களை ஓதும் போது மயங்கி விழுவார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், என்னுடைய தந்தை அபூபக்கர் என்னுடைய வீட்டினுடைய திண்ணையில் முஸல்லாவை விரிப்பார். தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக தக்பீரை கட்டினால் அவர் அழக்கூடிய சத்தம் பல மைல்களுக்கு அப்பால் கேட்கும். அவ்வளவு அழுவார், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார், இஸ்திக்ஃபார், தௌபா, பாவமன்னிப்பு கேட்பார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்ப்பதற்கு கம்பீரமானவர், உள்ளத்தாலும் உடம்பாலும் கம்பீரமானவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுந்து அழுந்து 2 கண்களுக்கு கீழால் மாக்குகள் இருந்தது, அடையாளங்கள் இருந்தது. அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுந்தார்கள். கணேசக்குரிய சகோதரர்களை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபரிஸ்தானுக்கு போனால் தாடி நலையக்கூடிய அளவுக்கு அழுவார்கள். தாடி நலையும், அந்த அழுவார்கள், அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ, கபர்தானே முதல் வீடு, இது மோசமாக அமைந்தால் அதற்கு பின்னர் எல்லா இடங்களிலும் மோசமாக அமைந்து விடுமே. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவி மிஹ்ராபில் தக்பீரை கட்டுவார்கள். தஹஜ்ஜுடைய நேரம் ஒருவரை பாம்பு கொத்தினால் எப்படி பதறுவார், அதே போன்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பதறுவார்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தினால், அல்லாஹ்வுடைய பயத்தினால். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை இரவு நேரங்களில் சுற்றி பார்ப்பார்கள். ஒரு நாள் சுற்றி பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டில் குர்ஆனுடைய சத்தம் கேட்கிறது. காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள்.
அவருடைய வாகனத்தில் பயணம் செய்திருந்தார். ஒட்டகத்தில் கேட்பதற்கு இனிமையான குரல், அந்த கிராத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இன்ன லதைனா வகால வஜஹீமா வதஆமன் ذا غصة وعذابا أليما என்ற நரகத்தை பற்றிய வசனங்கள் ஓதப்படுகிறது. அதை கேட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாகனத்தில் இருந்து இறங்கினார்கள். பக்கத்தில் ஒரு கம்பு நட்டப்பட்டிருந்தது. அந்த கம்பை இறுக்க பிடித்துக் கொண்டார்கள். அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தார்கள். அதற்கு பின்னர் சுமார் 1 மாத காலமாக படுக்கையாக இருந்தார்கள். எல்லாரும் அமீருல் முஃமினீன் அவர்களை நோய் விசாரித்து வருகிறார்கள். யாருக்கும் தெரியாது. அமீருல் முஃமினீனை படுக்கையாக்கியது இந்த குர்ஆனுடைய வசனங்கள் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இதுதான் தக்வா சாலிஹீன், சாலிஹான மக்களுடைய தக்வா. இந்த தக்வா தான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வர வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இரவுடைய நேரம் சுற்றி பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டில் தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார்கள். தாய் சொல்கிறாள், அமீருல் முஃமினீன் இங்கு இல்லையே, பாலில் தண்ணீரை கலந்தால் அவருக்கு தெரியவா போகிறது? மகள் சொல்கிறாள், அமீருல் முஃமினீன் பார்க்கவில்லை என்றாலும் ரப் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். 2/3 பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய கலீஃபா அடுத்த நாள் காலை குடிசை வீட்டுக்கு முன்னால் போய் நிற்கிறார்கள். அவருடைய மகனுக்கு பெண் கேட்டு, நான் என்னுடைய மகனுக்கு சாலிஹான ஒரு பெண்ணை தேடினேன், என்னுடைய மகனுக்கு உங்களுடைய மகளை பாருங்கள் என்று கேட்டு சென்றார்கள். திருமணம் நடக்கிறது. அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவர்தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், உமரே சானி, 2வது உமர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அளவுக்கு நீதமான ஒரு ஆட்சியாளர். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் இரவுடைய நேரம் ஒரு விளக்கை பற்ற வைத்திருக்கிறார்கள். சரியாக எரியல்ல. ஒரு தூதுவர் வந்தார். அரசாங்கம் சம்பந்தமாக சில விஷயங்களை பேசினார். இன்னொரு விளக்கை பற்ற வைத்தார்கள். அது நன்றாக எரிந்தது. அந்த தூதுவர் சொன்னார், இந்த விளக்கையே பாவிக்கலாமே. சொன்னார்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், இது அரசாங்கத்தினுடைய பணத்தினால் வாங்கியது, என்னுடைய சொந்த தேவைக்காக பாவிக்க முடியாது. எவ்வளவு பக்குவம், எவ்வளவு பேணுதல்! உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடைய மனைவி மிக பேணுதலான ஒரு பெண். ஃபர்தாவுடைய விடயத்தில் மிக பேணுதலான ஒரு பெண். ஒரு அஜ்னபியான அந்நிய ஆண் அந்த பெண்ணை பார்த்ததே இல்லை. அவ்வளவு பக்குவமான ஒரு பெண். ஒரு நாள் வீட்டில் இருக்கும் போது திடீரென்று ஒரு அஜ்னபியான ஒரு ஆண் வந்து விட்டார். திரைக்கு பின்னால் ஓடினார். கேட்டால், என்னை நீ முழுமையாக கண்டாயா? முழுமையாக காணல்ல, தலைமுடியை தான் நான் கண்டேன். ஒரு அந்நிய ஆண் பார்த்த முடிகள் எனக்கு தேவையில்லை என்று முடியை வலித்து வீசினார்கள். செய்தது சரியா தவறா என்பது பேசவரல்ல. அந்த அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சினார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயந்தார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய மஜ்லிஸுக்கு ஒரு பெண் வருகிறாள். ஆச்சரியமான ஒரு ஃபத்வாவை கேட்டு, இமாம் அவர்களே, நேற்று இரவு என்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டிக் கொண்டிருந்தேன். இருளில் தான் நான் சாப்பாடு ஊட்டிக் கொண்டிருந்தேன். அந்த நேரம் கலீஃபாவுடைய வாகனங்கள் அந்த வழியால் போனது. அந்த வெளிச்சத்திலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டேன். இது எனக்கு ஹலாலா ஹராமா? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இது உங்களுக்கு ஹராம். கலீஃபாவிடத்தில் ஹலால் கேட்டுக் கொள்ளுங்கள். ஃபத்வா கேட்டுவிட்டு அந்த பெண் சென்று விட்டார். அந்த மஜ்மாவில் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய மகன் இருந்தார். கேட்டார், தந்தையே, ஏன் இப்படி ஒரு ஃபத்வா? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஃபத்வா என்பது கேட்கக்கூடியவரை வைத்து வித்தியாசப்படும். இந்த ஃபத்வாவை கேட்டு வந்த பெண் யார் தெரியுமா? பிஷ்ரே ஹாஃபி என்ற அந்த காலத்தில் மிக பெரும் ஒரு சூஃபி மகான் இருந்தார். அவருடைய சகோதரி பக்குவமாக, பேணுதலாக, ஹலால் ஹராத்தில் அணுவணுவாக பக்குவமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்குரிய ஃபத்வா இதுதான் என்று சொன்னார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, ஹாஜா ஃபதுல் அலி என்ற மிக பெரும் ஒரு சூஃபி மகான், மிக பெரும் ஒரு அறிஞர் இருந்தார். அவருடைய கொள்கை கோட்பாடு, ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டால் அதை சமைக்கக்கூடியவருடைய பிரதிபலிப்புகள் என்னில் உண்டாகும். அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய ஒருவர்
பாவம் செய்யக்கூடிய ஒருவன் சமைத்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டால் நான் அல்லாஹ்வுடைய விடயத்தில் பொடும்போக்கு செய்யலாம் என்ற அச்சம். ஒரு நாள் அவருடைய மாணவர்களோடு ஒரு நீண்ட ஒரு சஃபர் செய்தார், பயணம் செய்தார். அந்த பயணத்தில் அவருடைய மாணவர்களில் அப்துல் மலிக் என்ற ஒரு மாணவன் இருந்தார். சாலிஹான ஒருவர், அமளிபாதத்தில் பேணுதலானவர். சொன்னார், காஜா ஃபதுல் அலி, இன்று நீதான் சபையில் செய்யணும். அப்துல் மலிக்கு சரியான சந்தோஷம். சமைத்தார். சாப்பாடுகள் சுஃபாவில் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அந்த ஏரியாவுடைய கவர்னர் சாப்பிட வந்தார், சந்திப்பதற்காக வந்தார். கதைத்துக் கொண்டிருந்து விட்டு சென்றார். கவர்னர் வரும் போது சாப்பாடு எடுக்கப்பட்டது. கவர்னர் போன பின்னர் சாப்பாடுகள் மறுபடியும் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. காஜா ஃபதுல் அலி சொன்னார், நான் சாப்பிட மாட்டேன். அப்துல் மலிக் சொன்னார், உஸ்தாத் அவர்களே, நான் சமைத்த சாப்பாடு ஏன் சாப்பிட மாட்டேன் என்று சொல்கிறீர்கள்? காஜா ஃபதுல் அலி சொன்னார், சமைத்தது நீனாக இருந்தாலும் இந்த சாப்பாடை கொண்டு வந்து வைத்தவன் தாடி வலித்த ஒருவன், ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை மையத்தாக்கிய ஒருவன், ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை மையத்தாக்கிய ஒருவன் கொண்டு வந்து வைத்த சாப்பாடை நான் சாப்பிட்டால் ரசூலுல்லாஹுடைய சுன்னாவில் இருக்கக்கூடிய பேணுதல் பக்குவம் எனக்கு இல்லாமல் ஆகும் என்று நான் அஞ்சுகிறேன். இதுதான் சகோதரர்களே தக்வா சாலிஹ். சாலிஹான மக்களுடைய இறை நேசர்களுடைய இறை அச்சம் என்பது இதுதான். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் 4 மத்ஹபுடைய இமாம்களில் மிக முக்கியமான ஒரு இமாம், சிறந்த ஒரு மார்க்க அறிஞர், மிக பெரும் ஒரு தக்வாதாரி. அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் இடத்தில் ஒரு ஃபத்வா கேட்டு வருகிறார். ஃபத்வா கேட்டுவிட்டு போகும்போது அவர் சொன்னார், என்னுடைய ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவரோடு வந்த இன்னொரு இடத்தில் கேட்டார், காணாம போன ஆடு என்ன நிறம், என்ன வயது, எந்த இனம், எந்த தோற்ற அமைப்பு, எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டார்கள். சில காலம் அது போன்ற ஆட்டை வாங்காமல் விட்டார்கள். என்னுடைய பணம் ஹலாலாக இருந்தாலும் திருடப்பட்ட ஹராமான ஒன்றை நான் சாப்பிட்டுவிடக் கூடாது என்று உறுதியாக இருந்தார்கள். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் புடவை கடை வைத்திருந்தார். பகலுடைய நேரம் ஒரு நாள் கடை அடைக்கிறார்கள். வளமையாக மக்ரிபுடைய நேரம் தான் கடை அடைப்பார்கள். வளமைக்கு மாற்றமாக ஒரு நாள் பகலுடைய நேரம் கடை அடைக்கிறார்கள். அங்கிருந்தவர்கள் கேட்டார்கள், இமாம் அவர்களே, ஏன் இன்று நேரம் காலத்தோடு கடை அடைக்கிறீர்கள்? சொன்னார்கள் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இன்று வானம் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது, இருள் சூழ்ந்திருக்கிறது. என்னுடைய கடையில் சாமான் வாங்கக்கூடியவர்கள் லோ குவாலிட்டியை ஹை குவாலிட்டி என்று நினைத்து வாங்கி விடுவார்களோ என்று அஞ்சுகிறேன். எந்த அளவுக்கு பேணுதல்! ஃபிக்ஹில் ஒரு காயிதா இருக்கிறது, குல்லு கர்தின் ஜர்ர மன்ஃபஅத்தன் ஃபஹுவ ரிபா. எந்த கடன் எல்லாம் மேல் நிச்சயமான கூடுதலான ஒரு பணத்தையோ பொருளையோ ஒரு லாபத்தையோ கொண்டு வருகிறதோ அவைகள் அனைத்தும் வட்டி. அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் பகலுடைய நேரம், சரியான வெயில், பாதையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பிசினஸ் தேவைக்காக ஒருவர் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். முகத்தில் வியர்வை வடிகிறது. அந்த வழியால் வந்து ஒருவர் சொன்னார், இமாம் அவர்களே, இந்த வீட்டினுடைய நிலையில் இருக்கலாம். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு அந்த வீட்டினுடைய நிலையில் இருக்கலாம், இருந்தால் வீட்டு சொந்தக்காரன் எதுவும் சொல்ல மாட்டான். ஆனால் நான் அவருக்கு கடன் கொடுத்திருக்கிறேன். நான் கடன் கொடுத்ததினால் தைரியமாக அவருடைய வீட்டினுடைய நிலையில் நான் நிற்பேன். அவர் கண்டாலும் சொல்ல மாட்டார். ஆனால் நான் கடன் கொடுத்ததினால் தைரியமாக நிற்பது எனக்கு வட்டியாக விடுமோ என்று அஞ்சுகிறேன். எந்த அளவுக்கு பேணுதல்! அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் வளர்ந்து 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 உச்சத்தை அடைந்தார்கள். அந்த ஏரியாவுடைய அந்த காலத்தில் இருந்த கலீஃபா அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை அழைத்து சொன்னார், இந்த ஏரியாவுடைய காதியாக ஜஸ்டிஸாக நீங்களாக வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், துன்யாவுடைய எந்த பதவியும் எனக்கு தேவையில்லை, சாதாரண ஒருவனாக நான் வாழ்ந்துவிட்டு போகிறேன்.
கலீஃபாவுக்கு கோபம் வந்தது. சொன்னார், இதுக்கு பின்னர் நீ யாருக்கும் பத்வா கொடுக்க கூடாது. சரி என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். வீட்டுக்கு வந்ததும் மகள் ஒரு பத்வா கேட்டு வருகிறாள், ஒரு மசாலாவுக்கு விளக்கம் கேட்கிறாள். சொன்னார்கள், அபு ஹனீஃபா, நான் கலீஃபாவுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், இதுக்கு பத்வாவை என்னால் சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு பேணுதல், எந்த அளவுக்கு பக்குவம். கணேசக்கூடிய சகோதரர்களே, இதுவெல்லாம் தக்வா ஸாலிஹீன், சாலிஹான மக்களுடைய தக்வா, பயபக்தி, இறையச்சம். அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லகும் தத்தகூன், நோன்பை உங்களுக்கு தந்ததனுடைய நோக்கம் நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும். சாலிஹான மக்களுடைய இந்த தக்வாதான் இந்த நோன்பினுடைய நோக்கம். இப்படியாப்பட்ட தக்வாவை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம். ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் மனித ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, நரக விடுதலையை அடையக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில், சாலிஹான மக்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.